ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது பார்த்திங்கன்னா நேற்று நம்ம ஆல்ரெடி இதோட கட்டிங் வீடியோ போட்டிருந்தோம். அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக்கில் வந்துட்டு லைனிங்கில் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். அந்த நெக் போர்ஷன் கட் பண்ணாமல் விட்டுருந்ததை மெயின் கிளாத்தில் வந்து அப்படியே தான் வச்சு தைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மெயின் கிளாத்து எல்லா இடத்துலையுமே எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம். அதனால் வந்துட்டு மெயின் கிளாத்தை லைனிங் கிளாத்தை வந்துட்டு மெயின் கிளாத்தோட நல்ல சைடில் இது மாதிரி வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் இப்போ எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி தான், நான் எந்த பின்னுமே பண்ண போகிறதில்ல, அப்படி தான் வச்சு தைக்க போகிறேன். எல்லா சைடுமே எக்ஸ்ட்ரா தான் கிளாத் விட்டுருக்கோம், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இதோட மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 2 மிட் பாயிண்ட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு இந்த மிட் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த மிட்லேருந்து, அதாவது பேக் சைடோட முதுகு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து ஷோல்டருக்கு வந்துட்டு தைச்சிட்டு வரேன். ஒரு சைடு இது மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த இதை கட் பண்ணியாச்சு. திரும்பவும் அந்த மிட் பாயிண்ட்டுக்கே போகிறேன். பாருங்கள், அந்த திரும்ப அந்த மிட் பாயிண்ட்லேயே வச்சு திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி மேலே கொண்டு வரேன். இந்த மாதிரி கொண்டு வரும்போது பிகினிங் லெவலில் நம்மளுக்கு அந்த கரெக்டாக அந்த கர்வெல்லாம் கொண்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ கீழே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக அதுக்கு மேலே கொடுக்குறேன். அதுக்கு மேலே கொடுத்துட்டு இப்போ கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ முதுகு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் பாருங்கள், அதில் வந்துட்டு அந்த மெயின் கிளாத்தில் உள்ள எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம தச்சு விட்ட அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பின்னெல்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு தூக்கிட்டு வரும். இந்த மெத்தடில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் திரும்ப இன்னொரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே கொடுத்த ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் தைச்சிட்டு இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டோட்டலாகவே மேலேருந்து சுற்றி கொண்டு வரும்போது கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். நாச்சஸ் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே வந்துட்டு உள் சைடில் திருப்பி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு பேக் சைடில் வந்துட்டு லைனிங்கையும் இதையும் ஜாயின் பண்ணும்போது, இந்த மெத்தடில் பண்ணும்போது பிகினிங் லெவலில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி தைக்கிறவங்களாகவே இருந்தாலும் இந்த மெத்தட் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு வெளியில் எடுத்துட்டேன், நல்ல பக்கத்துக்கு திருப்பிட்டேன். ஓகேங்களா? இப்போ திருப்பினதுக்கப்புறம் இந்த மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தையும் இந்த மாதிரி அந்த முதுகு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, நெக் போர்ஷன், இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கையை வச்சு ப்ரெஷ் பண்ணி விடுங்க. இது ப்ரெஷ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ராங் சைடில் எடுத்துக்கோங்க. ராங் சைடில் எடுத்துகிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாக வந்துட்டு அது மடித்து வரும் அந்த இது. ஏன்னா ராங் சைடு வந்துட்டு நல்ல காட்டன் கிளாத் மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த லைனிங் பீஸ் நல்லா செட் ஆகி வரும். அது செட் ஆகி வந்ததுக்கப்புறம் நான் ராங் சைட்லேயே தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா இப்படி தைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரைட் சைடு உள்ள பீஸு மேலே தெரிஞ்சாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே நீங்கள் இப்படியே இதை வந்துட்டு உள்ளே வச்சு தைக்கும்போது ராங் சைடு உள்ள பீஸ் வந்துட்டு வெளில தெரிஞ்சுன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால தான் இப்போ சுற்றிலுமே தைச்சி விட்டுக்கிறேன். ஓகேங்களா? லைனிங் பீஸையும் எனக்கு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் சுற்றிலுமே. பாருங்கள், கீழே ஆல்ரெடி நம்ம வந்துட்டு அதை டர்ன் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகிட்டு, ஸோ கீழேயும் ஒரு அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்படி போடும்போது நம்மளுக்கு வந்துட்டு லைனிங் பீஸும் அட்டாச் ஆன மாதிரி ஆச்சு, அந்த கீழேயும் வந்துட்டு ஒரு தையல் போட்டு விட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அப்படியே சுற்றிலும் தைச்சி விட்டாச்சு. பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு நான் முடிச்சிட்டேன், ஷோல்டர் கூட முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம கீழே இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம மடிச்சு விட்ருக்கோம் பாருங்கள், அந்த பீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு தைச்சி விட்டுக்கலாம். நான் வந்துட்டு அந்த ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்த இடத்துல வந்துட்டு தைச்சிட்டு அதை ரிவர்ஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? மடிச்சு விட்ட மாதிரி. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். கீழே நம்ம கொடுத்துருந்த 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸுக்கு வந்துட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பேக் சைடில் அந்த டாட்டு பிடிக்கலாம். அவ்வளோதான், டாட் பிடிச்சோம்னா பேக் சைடு முடிஞ்சிச்சு. கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு கிளாத் இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம 1/2 இன்ச்சு வந்துட்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். மிட் பாயிண்ட் எடுத்தாச்சு. இந்த மிட் பாயிண்டில் வந்துட்டு ஒரு 4 இன்ச் அளவுக்கு நான் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன் டாட்டோட ஹைட்டுக்கு. இதே சேம் இதை இன்னொரு சைடுக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ டாட்டோட வித்து பார்த்திங்கன்னா நம்ம 1/2 இன்ச்சு கொடுக்கணும். ஒரு சைடு 1/2 இன்ச்சுங்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு 1 இன்ச் வரும். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு 1/2 இன்ச்சு கொடுத்து அப்படியே மேலே வரைக்கும் டாட் பிடிச்சி விட்டுக்கலாம்.
மேலே டாட் பிடிக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்குனாலும் அப்படி நல்லா ஷார்ப்பாக கொண்டு போய் கொடுங்க. அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் டாட் பிடிச்சிக்கிட்டேன். இன்னொரு டாட்டும் அதே மாதிரி பிடிச்சிக்கிறேன். இன்னொரு டாட் பிடிக்கும்போது நம்ம ஏற்கனவே பிடிச்ச டாட்டை வந்துட்டு வச்சே அளவு வச்சு பிடிக்கிறதுனா பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் மெஷரிங் டேப் வச்சு பண்ணிக்கலாம். இன்னொரு பாருங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் சைடு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைட்லேயும் அதே மாதிரி நான் மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது வந்துட்டு அந்த ஹூக் பட்டி சைடு உள்ளது. கழுத்து பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடில் உள்ளது. இதே மாதிரி நான் 2 பீஸையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி நான் இன்னொரு பீஸையுமே வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஆம்ஹோல் சைடு உள்ள பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீஸு சைடு பீஸு, இது வந்துட்டு இந்த இடத்துலேருந்து தான் நம்ம எப்பொழுதுமே வந்துட்டு ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அது கரெக்டாக வந்துட்டு நிற்கும். அதே மாதிரி நீங்கள் லைனிங் பீஸு, அதாவது மெயின் பீஸ் வந்துட்டு லைனிங் பீஸோட எப்பொழுதுமே எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்னே இழுத்து வச்சு தைச்சாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். 2 பீஸுமே இதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த 2 பீஸையும் இதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு பீஸோட நல்ல சைடும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு பீஸுக்கு மேலே இன்னொரு பீஸை வச்சு அட்டாச் பண்ணுறோம். அந்த சைடில் உள்ள பீஸை வந்துட்டு மேலே இருக்க மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி விட்டு போகணும். ஒரேடியாலாம் நம்ம தைக்க முடியாது. இந்த பிரின்சஸ் கட்டில் உள்ள இந்த பீஸ் ஜாயின் பண்ணும்போது 1 இன்ச்சு அளவுக்கு தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச் போட்டு அப்புறமா நிறுத்தி அதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தான் தைக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு கூட குறைச்சல் இல்லாத அளவுக்கு பார்த்து தைச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு முன்ன பின்ன வந்துச்சுனாலும் அது வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்காது, கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, எனக்கு லைட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே வந்துட்டு நான் திருப்பி விட்டு இன்னொரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இன்னொரு ஸ்டிச் கொடுக்கும்போதுமே கவனமாக தான் கொடுக்கணும். ஏன்னா அடியில் உள்ள பீஸ் வந்து சுருக்கம் இல்லாத அளவுக்கு எடுத்து விட்டு தான் நம்ம வந்துட்டு இன்னொரு ஸ்டிச்சுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பிகினிங்கில் உள்ளவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தைச்சி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே அந்த துணியை வந்துட்டு நல்ல திருப்பிட்டு நல்ல பக்கத்தில் இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதாவது அமுக்கு தையல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு கீழே இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு உள்ள லைனிங் பீஸ் எடுத்து மடித்து வச்சு தைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த கூட குறைச்ச இருந்ததெல்லாம் வந்துட்டு ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அந்த பீஸை வந்துட்டு மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ப்ரெஸ் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ப்ரெஸ் ஸ்டிச் கொடுத்துட்டோம்னா இந்த பீஸ் அப்படியே வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே திருப்பி விட்றலாம். அதனால தான் இப்போ வந்துட்டு ப்ரெஸ் ஸ்டிச் கொடுத்துட்டேன். நம்ம வந்து அந்த இதில் வந்துட்டு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு மடித்து விட்டு அதை இன்னொரு மடிப்பு மடித்து தைச்சி விட்டுக்கிறேன். நம்ம கொடுத்த பீஸ் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி வச்சு நம்ம தைச்சிடணும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்துட்டு இதோட ராங் சைட்லேயுமே வந்துட்டு நம்மளோட மெயின் கிளாத்து தான் தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம அட்டாச் பண்ண கிளாத்து தெரியாத மாதிரி வச்சு தைச்சி விட்டேன். இதே மாதிரி இன்னொரு பீஸையுமே ரெடி பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஐப்பட்டி வந்துட்டு ரெடி பண்ணுறேன். ஐப்பட்டிக்கு வந்துட்டு ஒரு 2.5 இன்ச், அதாவது 5 இன்ச்சு வித்துள்ள கிளாத்தை வந்துட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணி, அதாவது கிளாத்தோட ராங் சைடில் வச்சு தைச்சிருக்கேன். ராங் சைடில் வச்சு தைச்சி அதை வந்துட்டு ரைட் சைடில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மேலே வச்சு தைச்சிக்கிறேன். இதெல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் வந்துட்டு நான் இதை ரொம்ப கிளியராலாம் காமிக்கலை. பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ராலலாம் கட் பண்ணிட்டேன். ஊக்பட்டி தைக்கிறதுக்கு அதே மாதிரி மெயின் சைடில் வந்துட்டு தைச்சி விட்டுக்கலாம். அதாவது துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு தைக்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்குள்ள கிளாத் எடுத்து சிங்கிளாக வச்சு தான் தைக்கிறேன். ஓகேங்களா? தைச்சிட்டு அதே மாதிரி இதையும் உள்ளே வச்சு ஒரு அமுக்கு தையல் போட்டாச்சு. இதுக்கு மேலே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு
வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அந்த கிளாத் எல்லாத்தையும் அடியில் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சு தைங்க. அப்படி தைக்கும்போது நம்மளுக்கு நீட்டாக ஃபினிஷிங் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் ஹூக் பட்டின்னு தைச்சிட்டேன். எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக் பீஸ் தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சு தைச்சிக்கிறேன். நம்ம பேக் சைடு வந்துட்டு அப்படியே லைனிங் பீஸை வச்சு ராங் சைடில் வச்சு தைச்சி ரைட் சைடில் வச்சு தைச்சி ராங் சைடு கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு நான் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். ஒரு பீஸுக்கு மேலே ஒரு பீஸை வச்சு, அதாவது ஒரு ஏ மாதிரி இருக்க மாதிரி தான் நம்ம வச்சு தைக்கணும். இன்னொரு ட்ரிக் என்னென்னா, ஒரு இதில் வந்துட்டு நல்லா ஷார்ப்பான எட்ஜஸ் இருந்துச்சுன்னா இன்னொரு பீஸில் வந்துட்டு அந்த இதுக்கும் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி வச்சு இதை தைச்சி விடுங்க. இப்போ வந்துட்டு கிராஸ் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். இந்த இடத்த ஓப்பன் பண்ணி கையால் ஃபிங்கர் வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒன் சைடில் இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். ஒரு சைடில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1/4 இன்ச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நல்லா மடிச்சு விட்டு தைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 1 இன்ச் அளவுக்கு வச்சு தைச்சிட்டேன். இதே மாதிரி 2 பீஸுமே நான் ரெடி பண்ணிக்கிறேன். 2 பீஸுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணணும். ஓகேங்களா? இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு உங்களோட எந்த அளவுக்கு வேணுங்கிறது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இதை இதுக்கு மேலே வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாம். பொறுமையாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிடிச்சி இழுக்காமல் ஃப்ரீயாக விட்டு ஜாயின் பண்ணாலே நம்மளுக்கு நீட்டாக வந்துடும். இதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு நாச்சஸ் போட்டுக்கிறேன். நாச்சஸ் போட்டதுக்கப்புறம் இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே இப்படி திருப்பி விட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுங்க. கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு அந்த கரெக்டாக அந்த மிட் பாயிண்டில் கொடுக்கணும். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளுக்குள்ளே இப்போ இருக்கும் பார்த்தீங்களா, தையலுக்கு உள் சைடில் அந்த பீஸ் எல்லாத்தையும் இது மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த பீஸ் எல்லாத்தையும் அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறேன். இதுக்கு நான் வந்துட்டு அப்படியே ராங் சைடில் திருப்பிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சு தைச்சி கொண்டு வரேன். நம்ம நீட்டாக வந்துட்டு கரெக்டாக மடிச்சு விட்டு தைச்சதுனால நம்மளுக்கு நீட்டாக வரும். இந்த மெத்தடில் பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாக வரும். இது வந்துட்டு நான் மடித்து விட்டுட்டு தைச்சி விட்றேன். நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறதுனா அப்படியே வச்சு ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நான் 2 பீஸுமே வந்துட்டு அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதாவது ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது நம்ம பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயின் பண்ணுறோம். பேக் பீஸோட நல்ல சைடும் ஃப்ரண்ட் பீஸோட நல்ல சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு நம்ம ராங் சைடில் தைச்சி விட்டுக்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிட்டேன். எப்பொழுதுமே ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது நெக் சைடை மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோல் சைடில் கூட குறைச்சி இருந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு ட்ரிம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் நெக் சைடு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? அதை செக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு 2 தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்டிச் கம்பல்சரி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் ஆம் ஹோல் சைடில் எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டேன். அதை வந்து செக் பண்ணிக்கணும். நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்லீவ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தைக்கிறதுக்காக உள்ள அந்த அளவு, அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு துணியை உள் சைடில் திருப்பி விட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம், ப்ரெஸ் ஸ்டிச்சு. இப்போ துணி ஃபுல்லாத்தையுமே உள்ளே வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு அந்த நம்ம மடிச்சு விட்டோம் பார்த்திங்களா, நம்ம கொடுத்துருக்க துணி அதோட ரா எட்ஜஸ் தெரியுது பாருங்கள், அதுக்கு மேலே அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸ்டிச் கொடுத்துட்டு சுற்றிலும் நம்ம தைச்சி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், என்னோடய எல்லா இதுலேயுமே வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா தான் வந்துட்டு பீசஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்து தைக்கும்போது தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சில மிஸ்டேக் வந்துச்சுன்னா கூட நம்ம அதை மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் கரெக்டான அளவுக்கு எப்பொழுதுமே வந்துட்டு மெயின் கிளாத் கட் பண்ணாதீங்க, எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக வந்துட்டு அந்த 4 ரேஞ்ச் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுமே ரெடி பண்ணிக்கலாம்.
பாருங்கள். இப்போ ட்ரிம் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போது வந்துட்டு நான் ஃப்ரண்ட்டு ஆர்ம் ஹோல் வந்துட்டு அந்த ஃப்ரண்ட்டோட ஷேப் கொடுக்கறதுக்கு ஒரு பீஸும் இன்னொரு பீஸும் நல்ல சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு அதில் வந்துட்டு நான் அந்த ஃப்ரண்ட் சைடுக்கு வந்துட்டு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வராது. அதனால தான் நான் லாஸ்ட்டில் தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க எல்லா சைடுமே கரெக்டாக இருக்கான்னு. மெயினாக அந்த இது ப்ளவுஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பீஸில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணும்போது அதே மாதிரி நல்ல சைடும் ஒன்றா மீட்டப் ஆகிற மாதிரி வச்சு கரெக்டாக வந்துட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கோம்னா அந்த 1/2 இன்ச்சு வர்ற மாதிரி தைங்க. இல்லை 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு எவ்வளோ வந்துட்டு நம்ம தையலுக்கு கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக தைச்சி விடணும். பாருங்கள். இப்போ வந்துட்டு தைச்சிட்டு ஒன் சைடு ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டு போகிறேன். நம்ம நார்மலாக ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் அட்டாச் பண்ணி முடிச்சுக்கிறேன். ரெண்டாவது தையலும் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், அப்படி தான் இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நான் நல்ல பக்கமாக திருப்பிக்கிறேன். நல்ல பக்கமாக திருப்பி எல்லா சைடும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் ஸ்லீவ் ஏற்றுறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணணும். ஏற்றுனதுக்கப்புறமும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த லைனுக்கு மேலே நான் வந்துட்டு நல்ல சைடில் வச்சு இதை வந்துட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். நல்ல சைடில் வச்சு தைச்சி விட்டாச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் தைச்சி விட்டுக்கிறேன். தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இப்போ ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம மெஷர்மெண்ட்டை வந்துட்டு செக் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு உள் சைடில் போயிட்டு என்னோடய ஸ்லீவ் வந்துட்டு 5.5 இன்ச்சு, அந்த 5.5 இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேக் சைடில் ஆர்ம் ஹோல் செக் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் சைடில் இல்லை, பேக் சைடில் வந்துட்டு எனக்கு 7.5 இன்ச்சு வேணும். ஸோ அந்த 7.5 இன்ச்சு இருக்குது, அதையும் நான் செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு அந்த லைனை வந்துட்டு டார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா முதுகு பக்கமாக வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடித்து விட்டுட்டு முதுகு பக்கத்துலேருந்து நான் ஒரு வந்துட்டு 7 இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். பேக் சைடுக்கு வந்துட்டு 7 இன்ச்சு கொடுக்குறேன். ஃப்ரண்ட் சைடுக்கு வந்துட்டு 6.5 இன்ச்சு கொடுக்குறேன். ஓகேங்களா? 7ங்கும்போது அதை டபுள் பண்ணும்போது 14 வரும். 6 டபுள் பண்ணும்போது நம்மளுக்கு 13 வரும். டோட்டலாக 27. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே ஈவனாக பண்ணி கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். 27 2ஆக டிவைட் பண்ணி கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடு உள்ள ஆர்ம் ஹோலுக்கும் இதை நான் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. நம்ம எல்லாமே ஆல்ரெடி நம்ம செக் பண்ணி தான் கட்டிங் போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கூட குறைச்ச வரும். அதனால் எப்பொழுதுமே இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச் போடணும். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டையும் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம 2 மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த 2 மார்க்கும் ஒன்றா இருக்க மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு தையல் போடுங்க. ஸ்ட்ரைட்டாக தையல் போட வரலன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் மேலே தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனாலோ இல்லை வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னாலும் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீட்டாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது வந்துட்டு ப்ளவுஸ் டிசைன் பண்ணணுன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.